ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். 15 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான வெஜ்ஜு குருமா தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது தான் சப்பாத்தி, பூரி, தோசை சாப்பாட்டுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சைவ வெஜ் குருமா இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு நமக்கு தேவை. அதனால் அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 பாதாமே நான் இதில் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது அப்படியே இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் நான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கு அடுத்ததாக 2 துண்டு பட்டை, 2 துண்டு வந்து கிராம்பு, 2 துண்டு அளவுக்கு கடல் பாசி, ரம்ப இலை வந்து ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, பல்லாரி சைஸு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதங்குற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ரம்ப இலை சேர்க்கும் போது ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கிறேன். 3 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இது கூட வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கேரட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் முளைக்கட்டை வச்சுருந்தேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கிட்டேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், மல்லித்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பச்சை வாசனை போகட்டும். இப்போ போனதுக்கு பிற்பாடு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையுமே இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றினா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிற மாதிரி பார்த்து ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டு இறக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே அவ்வளவு சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, சாதத்துக்குமே வந்து கூட வந்து நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஒரு 50 மினிட்ஸில் நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து விசில் எல்லாமே வந்து அடங்கி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்துச்சு. சப்பாத்தி போட்டு நம்ம அதுக்கு சைடிஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் கெட்டியமாக தான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.